அப்போ நீங்க பாரதி ராஜாவால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு நடிகை. ஆமா, பாரதி ராஜா எனக்கு சொல்லி கொடுத்த படம் முதல் மரியாதை. கிராமத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி புடவை போடுவாங்க, எல்லா ஸ்டைலும் அவர் சொல்லி கொடுத்தது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு சாப்பாடு போடுதுன்னு தான் சொல்லணும். ஆனா பட் அந்த படம் நடிக்கும் போது எனக்கு இஷ்டமே இல்லை முதல் மரியாதையில் நடிக்கிறது. ஏன்னா நான் சிவாஜி அப்பாவோட பேர் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லைங்களா. KR விஜயா அம்மா மாதிரி நடிக்க போறோம், தங்கப்பதக்கம் KR விஜயா அம்மாக்கு அடுத்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. அங்க போன உடனே சித்ரா சார் தான் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. இதை பேசுறது அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா அடுப்பு, இது யார் சார் பேசுவேன் இந்த மாதிரிலாம், நீதானோன்னா அவ்வளோ. இந்த ஸ்டாப் பிளாக்ல இப்போ அலைகள் அப்படி எந்திரிச்சு நின்றுடும், அப்படி மரம்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அழுகையோ அழுகு, அப்படி சல அழுதுட்டே இருக்கிறேன். என்னால் முடியாது இந்த கேரக்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம KR விஜயா அம்மா மாதிரி இமேஜின் பண்ணின்னு வரோம். இதுல ரவுடி பொம்பளை மாதிரி இருக்குது. அவங்க கருப்பெல்லாம் பூசினாங்க, அதுக்கெல்லாம் நான் கவலையே படலை. சைக்கிள் டியூப் ஓட்டுவாங்க பாருங்க, அந்த சொல்யூஷன் வச்சு எனக்கு ஓட்டுறாங்க காது, அதுக்கெல்லாம் கூட நான் கவலையே படல. நம்ம சிவாஜி அப்பாவோட பேர், இது மட்டுமே ஒரு கனவா போய் உட்கார்ந்தா இந்த மாதிரி ஒன்று அழுதுகிட்டே நடிச்சு முடிச்ச படம் அந்த படம் முதல் மரியாதை. பட் அது இந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கைக்கு உதவுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்போ.